திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 4-5 நாளாவே சோசியல் மீடியா பக்கம் போனாலே ஒரே மாத்திரை வாசனையா இருக்குல்ல. ஆமா, நம்ம தமிழ்நாட்டுல இப்ப அமைஞ்சிருக்கிற தாவேக அரசுல உள்ள தம்பிகள், நாங்க புதிய அரசியல் கொண்டு வர்றோம், நாகரீக அரசியல் கொண்டு வர்றோம், மாற்று அரசியல் கொண்டு வர்றோம் இப்படின்னு எவ்வளவு பீலா விட முடியுமோ அவ்வளோ பீலா விட்டு ஆட்சி கட்டில ஏறி உட்கார்ந்ததும் அவங்க பண்ற விஷயங்கள் இருக்கே, அரசியலை தாண்டி சோசியல் மீடியாவையே ஒரு சினிமா தியேட்டர் அளவுக்கு ஃபுல்லா சினிமா இதாவே மாத்தி வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் ஃபேன்ஸ் வார் நடக்கும்ல, தளபதி சண்டை. இப்போ ரஜினி கமல் ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு மோசமா அடிச்சுக்கிட்டது கிடையாது. தளபதி சண்டை ரொம்ப ஒஸ்டா நடக்கும். அந்த அளவுக்கே அரசியலையும் ஆக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. சரி, இதெல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்க ஒரு பக்கம் இந்த தேட்டரா மாத்தி வச்சிருக்க இந்த சோசியல் மீடியால ஓடுறது அவங்க அண்ணனோட படமா? இல்ல, அவங்க கட்சியை சார்ந்த அமைச்சர்களோட பழைய வீடியோக்கள், அமைச்சரோட பழைய வீடியோ, எம்எல்ஏவோட வீடியோ, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் அவர் ஆடுற வீடியோ, அதுக்கப்புறம் அதாவது தாவேக்காக்குன்னு விர்ச்சுவலா ஐடி விங்ல, அது ஐடி விங்னு சொல்லக்கூடாது, ஆபாச விங்னு வேணா சொல்லிக்கலாம். அந்த ஐடி விங்ல வேலை பார்க்குற பெண்களோட பழைய வீடியோக்கள், அவங்க வந்து தாவேக்காங்கிற ஒரு கட்சிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடியும் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதும் என்ன நிலையில இருந்தாங்க அப்படிங்கிற படங்கள் தான் தொடர்ந்து டெய்லி இந்த தேட்டர்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அரசியல் பேசுங்க, கொள்கை பேசுங்க, ஐடியாலஜி பேசுங்க, உங்க சாதனையை பேசுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு வராது, ஆபாசமா பேச வேணா வரும், கேட்டுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி யாரோட, அதாவது விஜய் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க அவங்க இன்னொரு நடிகரோட ரசிகரோ இல்ல இன்னொரு கட்சியை சார்ந்தவங்களோ, அது திமுகவோ அதிமுகவோ கம்யூனிஸ்டோ விசிகாவோ, இப்போ கம்யூனிஸ்ட் விசிகாவோட தலைமைகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் முழுக்க உங்களுக்கே ஆதரவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா விஜய் அவர்களோட அரசியல் இங்க பல பேருக்கும் பிடிக்கல, அரசியல் பண்ண தெரியல. ஏதோ நான் வந்துட்டேன், நான் இருக்கேன், இந்த 5 வருஷமும் எப்படியாவது இந்த சீட்ல நான் உட்கார்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அவர் இருக்காரு. அதுக்கு சப்போர்ட் இல்லாம இருக்கிற யாராச்சும் இவங்களை எதிர்த்து வேலிடா ஒரு கொஸ்டின் கேட்டா அவங்கள ஆபாசமா பேசுறது, அவங்க வீட்டு பெண்களை பேசுறது, அவங்கள பேசுறது, அவங்க அம்மா தங்கச்சியை இழுத்து பேசுறதுன்னு எவ்வளோ ஆபாசமா சோசியல் மீடியாவை மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே பல்வேறு கட்சிகள் இருந்திருக்கு, பல்வேறு கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் இருந்திருக்காங்க. அந்த அரசியல் விவாதங்கிறது நியாயமா இருந்திருக்கு, அந்த அரசியல் விவாதங்கிறது ஆரோக்கியமா இருந்திருக்கு. நீங்க இது பண்ணீங்களா, உங்க ஆட்சியில அது பண்ணியிருக்காங்க, உங்க ஆட்சியில இதை ஊழல் பண்ணியிருக்காங்க, எங்க ஆட்சியில இப்படி பண்ணியிருக்காங்க, எங்க ஆட்சியில இந்த சாதனை பண்ணியிருக்காங்க, அது நீங்க வந்தப்புறம் மாறிடுச்சு, இல்ல நீங்க இவ்வளவு கடன் வச்சுட்டு போயிருக்கீங்க, நாங்க அதை சரி பண்ணிக்கிறோன்னு ஒரு ஆரோக்கியமா அரசியல் சார்ந்து இருந்த விவாதம் இந்த ஒரு கட்சியோட தோற்றத்திற்கு பிறகு கடந்த 2 வருஷமா சோசியல் மீடியாவையும் சரி அரசியல் வட்டாரங்களையும் சரி மிக மோசமாக ஆபாசமாக மாத்திருக்கு. இந்த வரிசையில அவங்க சினிமா நட்சத்திரங்களையும் விட்டு வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. எல்லாரையும் பொதுவுல போட்டு அபியூஸ் பண்ணுவோம், யாரா இருந்தாலும் அடிப்போம். எங்க அண்ணனுக்கு எதிரா இப்ப சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வர்றாருன்னா அரசியல் புரசல ஒரு விஷயம் வந்துச்சு, அவர் வர போறாரா இல்லையா அது எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனா அதுக்கு முன்ன இவன்லாம் அரசியலுக்கு வருவானா, பாவம் பார்த்து இவன் படத்தை நாங்க ஓட வச்சோம். இவங்க தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற மக்கள், இவங்க நினைச்சா மட்டும் தான் இந்த தமிழ்நாட்டுல ஒரு துரும்பையும் அசைக்க முடியுங்கிற நிலைமையை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, அதனால இந்த வாயெல்லாம் பேசுறாங்க. நம்ம இந்த வீடியோல 2 விஷயங்களை பார்க்க போறோம். ஒண்ணு இந்த விர்ச்சுவல் அபியூசஸ் அப்படி சொல்லக்கூடாதோ, சரி, ஒண்ணு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ண விஷயங்களும், இன்னொன்னு ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து தன்னோட படத்தோட ப்ரொடியூசர் கூட ஜாலியா உரையாடிட்டு இருந்த ஒரு விஷயம், ஒரு கிளிப் வந்து வைரலாகி அதுல இருந்து ஒரு விஷயம் இந்த தாவேகா தொண்டர்களுக்கு பாடமாவும் இருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அதை பத்தியுமே நம்ம இந்த வீடியோல பேச போறோம். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம தாவேகா அரசோட அமைச்சரும் தாம்பரம் தொகுதி எம்எல்ஏவுமான கில்லி சரத், பேர்லே தெரியுதுல்ல விஜய் அவர்கள் மேல எந்த அளவுக்கு பற்றுறுதின்னு. இப்ப கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம தாவேகா அரசோட அமைச்சரும் தாம்பரம் தொகுதி எம்எல்ஏவுமான கில்லி சரத், பேர்லே தெரியுதுல அண்ணன் மேல எவ்வளவு பற்றுன்னு. அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் நடக்கிற இடத்துல உட்கார்ந்து ஒரு போன் மேல ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரை நுணுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிருக்கு. இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பப்ளிக்கா ஒரு போதையை பயன்படுத்துற ஒருத்தர் அமைச்சரா? அதுக்கப்புறம் அவரோட நிறைய வீடியோக்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ட்ரோல் மீம்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு, பார்த்தாலே சிரிக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரை பிரச்சனை, இப்படி பண்றவர் ஒரு அமைச்சரா இருக்க முடியுமா? அவர் பதவி விலகணும், அவரை விலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா இருக்க திமுக போராட்டம் பண்ணாங்க. நமக்கு தான் நம்மளை எதிர்த்து யாரு பேசினாலும் பிடிக்காது, இன்செக்யூரிட்டி பீக்ல இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணுங்க, போராடுறவங்கள அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் அடைச்சா அவங்க அங்கேயும் உட்காந்து பவுடரை ஃபோன் மேலே வச்சு ஏடிஎம் கார்டு மேலே வச்சு இது பண்ணுற மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த அமைச்சர் மேலே அதுக்கப்புறம் முதல்ல முடிஞ்ச வரைக்கும் ப்ரூஃப் பண்ண பார்த்தாங்க. அதாவது எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் நான் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த வீடியோவை லீக் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 2 நாள் முன்னாடி
போதை விழிப்புணர்வு மாரத்தான்னு நம்ம முதலமைச்சர் ஓடும்போது பக்கத்திலேயே ஓடிட்டு மேடையில ஏறி பொய் பேசி போதை விழிப்புணர்வு மாரத்தான் பத்தி பொய் பேசி அடி வாங்கினார்ல. போதை விழிப்புணர்வுல மட்டும் இல்ல, போற இடத்துல எல்லாம் பொய் பேசி திருப்பி ட்ரோல் தான் ஆயிட்டு இருக்காப்ல. அந்த அமைச்சர் தான் இந்த வீடியோவை வைரல் பண்ணது. ஏன்னா கட்சி அவர் டேக் ஓவர் பண்ணலான்னு இருக்காராமா. அதுக்கு தனக்கு யாரு க்ளோஸா இல்லையோ, தனக்கு யாரு சப்போர்ட்டா இல்லையோ அவங்களையெல்லாம் மாட்டி விடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். பாஜக கட்சியை சேர்ந்த ராகவன், KT ராகவன் ஒருத்தர் ஹனி ட்ராப்ல மாட்டினாரு. அதை செஞ்சது யாருன்னு அப்பவே வெளியே வந்துருச்சு. அந்த மாதிரி இவரும் ஒரு ஹனி ட்ராப் ஒன்று பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு. வெளிவிட்டதே அவங்க கட்சி ஆள் தான், ஆனா அதை அவங்க ஒத்துக்க போறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் அமைச்சர் சும்மாரா இருப்பாரா? தன்னோட பேருக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கணும்ல. குழந்தை கையில, அந்த குழந்தை இல்லாமலே நீங்க அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கலாம். எதுக்கு வளர்ந்து அதெல்லாம் பார்த்து அந்த குழந்தை ஃபீல் பண்றதுக்கா? கையில குழந்தையும் வச்சுட்டு மனைவியையும் பக்கத்துல நிக்க விட்டுட்டு அது என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை நுணுக்கி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு போடு ஒன்று போட்டாரு. உடனே எல்லாரும் இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியில இவருக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு அவர் போட்ட போட்டோவையும் இந்த வீடியோ அதாவது மாத்திரை நுணுக்கின வீடியோ வந்த டேட்டையும் எடுத்து, கல்யாணம் ஆனது இன்னைக்கு, மாத்திரை நுணுக்கப்பட்டது இன்னைக்கு, ஸோ குழந்தைக்கு 1 வயசு அதுக்கும் குறைவு. அப்ப எத்தனை டாக்டர்ஸ்ட விசாரிச்சாலும் 1 வயசு கீழே இருக்க குழந்தைக்கு மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, டானிக் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாத்திரை யாருக்கு? இன்னொன்னு, அந்த வீடியோல பக்கத்துல இருந்து அவர் மனைவியே இல்லையா. இதை நம்ம சொல்லல, பக்கத்துல இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு வந்து வீடியோ போட்டிருக்காங்க. நான் இந்த நேரத்துல இதை பேசி இந்த வீடியோ போடலைன்னா நான் என் நண்பனுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிரும். அன்னைக்கு அந்த இதுல அவர் இது பண்ணது மாத்திரை தானே அந்த அம்மா பேசியிருக்கு. பக்கத்துல இருந்தது ஒய்ஃபை இல்லை, அப்புறம் எப்படி? இன்னொன்னு, மாத்திரை தானே நுணுக்குனாரு, எதுவும் சட்டவிரோதமா எதுவும் பண்ணலையே, அதுக்கு எதுக்கு கருப்பு கலர் பேக் வச்சு அதை மறைச்சாங்க? 2வது. 3வது, அதை நுணுக்குன வீடியோவை தக் லைஃப்னு போட்டு ஸ்டோரி போட்டிருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டோரி போட்டிருக்காங்க. மாத்திரை நுணுக்குற தக் லைஃபா? எங்களுக்கு தெரியாது, புதுசா சொல்றீங்க. சரி, இந்த விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க நம்மளை இவ்வளோ இது பண்றாங்க. இதை வெளியிட்டது யாருன்னா, முன்னாடி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருந்த யாரோ ஒரு நபர் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. இந்த வீடியோவை எடுத்தது யாரு, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணது யாரு அப்படின்னு. அதுக்காக போலீஸ்ல போய் தாவேகாவை சார்ந்த கிருத்திகா அப்படிங்கிறவங்க, இதுக்கு காரணம் திமுகவை சார்ந்த சரண் ஒருத்தர் தான், அவன் எங்களை ரொம்ப ஆபாசமா பேசுறான், அவன் மேல கம்ப்ளைண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. கிருத்திகா மற்றும் அவங்க கூட போன 2 பெண்கள் ஆளுங்கட்சி இருக்குல்ல, நாங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றோமோ அந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு, பவர்ல இருக்குங்கிற தைரியத்துல ரொம்ப தைரியமா பேட்டி கொடுக்குறாங்க. இப்பதான் இன்டர்வல் பிளாக் இந்த இடத்துலதான் உள்ள வர்றாங்க ஜூலி அரசியல் சார்ந்து பேசும் வர்றாங்க, திமுக ஆதரவாளராகவும் இருக்காங்க. ஜூலி இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பொண்ணுங்களுக்கு அவங்களோட பழைய வீடியோக்கள், அவங்க தாவேக்கான்ற ஒரு கட்சியை ஆதரிச்சு மற்றவங்களை எந்த அளவுக்கு ஆபாசமா தரக்குறைவா பேசியிருக்காங்கன்ற வீடியோவை எடுத்து போட்டு அவங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. இன்னொன்னு, கில்லி சரத் இருக்கார்ல, அவர் போதை யூஸ் பண்ணாரு பாருங்க இந்த வீடியோன்னு, அது ஏன் வெளியே வந்துச்சுன்னா, இந்த நேரத்துக்காக நம்மளோட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏன் இவ்வளோ இதா காத்துக்கிட்டு இருந்தாருன்னா, அந்த போதை விழிப்புணர்வு மாரத்தான் நடந்துச்சுல, அதுல சர்டிபிகேட் கொடுத்துட்டு கில்லி சரத் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, போட்டோ போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வைரல் ஆகி, நீங்கள்லாம் எங்களுக்கு போதை ஒழிப்பு பத்தி கிளாஸ் எடுக்கலாமா? ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு ஃபுல் பாட்டில் கொண்டு போனவர் போதை ஒழிப்பு பத்தி பேசுறாரு. முதலமைச்சரை பத்தி எனக்கு தெரியல, நான் எதுவும் சொல்ல விரும்பல. அப்புறம் இங்க பப்ளிக் பிளேஸ்ல உட்கார்ந்து மாத்திரை நுணுக்குனவர் போதைப் பொருள் விழிப்புணர்வுன்னு ஓடின அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஜூனியர் ஆக்டர்ஸ்னு வேற கேள்விப்பட்டேன், அவங்களுக்குலாம் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஸோ நீங்களாம் எங்களுக்கு போதை ஒழிப்பு பத்தி வகுப்பெடுக்கிறீங்களா அப்படின்னு ஜூலி ஒரு வீடியோ ஒன்று போட்டு அது ஒரு பக்கம் வைரலாகி சொல்ல போனா எல்லாமே பெய்டு ஆக்டர்ஸ். ஏன்னா அந்த மேரத்தான் நடந்த இடத்துல வெளியே நின்று சின்ன குழந்தைங்க கூட பேட்டி கொடுக்குறாங்க, எங்க யாரையும் உள்ள விடலை, ஓடுறதெல்லாம் போலீஸ் அவங்களோட டீம் தான் ஓடுறாங்க அப்படின்னு. இன்னொன்னு, பஸ்ல போனாரு, அந்த பஸ்ல இருந்த டிரைவர் கண்டக்டர் கூட தாவேகாவுல இருந்த நிர்வாகிகள், அவங்க கூட அவர் எடுத்த போட்டோ இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்தினா எப்படின்னு, எப்பதானே அரசியல் பண்ணுவீங்க? கடைசி வரை ரீல்ஸ்லேயே வாழ்ந்துடலான் இருக்கீங்களான்னு தெரியல. சரி, இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்க, இதை தாங்கிக்க முடியாத விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்களுக்கு தான் அபியூஸ் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக சிறந்த கலையில அபியூஸ் பண்றதும் ஆபாசமா பேசுறதும் முக்கியமான கலைகளா இருக்கிறதுனால எல்லாரையும் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ எடிட் பண்றது, தப்பா பேசுறது, சில ஐடிக்கள் இருக்கு. பொண்ணுங்களும் இப்படி பேசுவாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல தாவேகாவை சார்ந்த பெண்கள் எப்படி பேசுவாங்க நம்மளால யூகிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நியூஸ் ஒன்று ட்ரெண்ட் ஆகுது. அது என்னன்னா, ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரை முடிஞ்ச வரைக்கும் பத்திரிகைகளும்
தாவேகா தொண்டர்களும் விஜய் அவர்களோட ரசிகர்களும் முடிஞ்ச அளவுக்கு விஜய் அவர்களோட தொடர்பு படுத்தி எழுதிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹெட்லைன்ஸ்லாம் என்ன போடுறா பாருங்க. அப்பா மாதிரியே இருக்காரு ஜேசன் சஞ்சய், என்னை ஸ்கூல் படிக்கும் போது கடத்திட்டு போனாங்க, அதுக்கு அப்பா தான் காரணம்னு ஜேசன் சஞ்சய் பேசினதை கேளுங்களேன் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் போடுறாங்க. உள்ள போய் பார்த்தா என்ன நியூஸ்னா, ஜேசன் சஞ்சய் வந்து தன்னோட படமான சிக்மா படம் வரப்போதில்ல, அதுக்காக அந்த படத்தோட சம்பந்தமா பேசிட்டு இருக்கும்போது அதோட ப்ரொடியூசர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல தன்னை கார்ல கடத்த பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனா ஆப்போசிட்ல பேசிட்டு இருந்தவர் வார்த்தைக்கு வார்த்தை தளபதி தளபதி தளபதின்னு பேசுறாரு. ஆனா ஜேசன் சஞ்சய் அப்படி அப்பாங்கிறத தாண்டி அப்பான்னு சொன்னாரான்னு அந்த நியூஸ்ல ப்ராப்பரா இல்ல. பட் சிஎம்னோ தளபதினோ அப்பானோ எந்த விதத்திலையுமே விஜய் அவர்களோட பேரை கூட சீண்டாம அப்படி லாவகமா கடந்து போயிருக்காரு. இந்த இடத்துல நான் இதை சுயமரியாதையா மட்டும்தான் பாக்குறேன். என்ன வேணா இருக்கலாம், அந்த பிரச்சனைக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கலாம், அது நமக்கு தெரியலாம் தெரியாம இருக்கலாம், அது அவங்க பர்சனல், அது அவங்க தனிப்பட்ட விஷயம்தான். ஆனா என்ன ஆனாலும் என் அம்மா அங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நான் என் அம்மா கூட தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு பையன் தைரியமா முடிவெடுத்து தன்னோட அம்மாவுக்கு ஆதரவா இப்ப வரைக்கும் எங்க அப்பா முதலமைச்சர், நான் யாருன்னு தெரியுமான்னு பந்தா பண்ணாம தானா ஒரு படம் எடுத்து உழைச்சு முன்னுக்கு வர நினைக்கிறாரு. இன்னும் எந்த இடத்துலயுமே எங்க அப்பா ஒரு சிஎம் அப்படிங்கிற ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணிக்காம அதை பத்தி பேசவும் இல்லாம நான் உண்டு, என் ஃபேமிலி உண்டு, என் அம்மாக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சுயமரியாதையும் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்காக வளைஞ்சு கொடுத்து போகணும்னு இருக்குல்ல, என்ன பண்ணாலும் முட்டு கொடுப்பேன்னு நிக்கிறீங்கல்ல தாவேகா தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், கொஞ்சமாச்சும் ஜேசன் சஞ்சய் கிட்ட இருந்து அந்த பழக்கத்தை கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டா முழுக்க டெய்லி என்னதான் சினிமால இருந்து அரசியலுக்கு போனாலும் சினிமா நியூஸை ஓபன் பண்ணாலே விஜய் தான் வர்றாரு. இவர் அரசியலுக்கு போனாரா இல்லையான்னு தெரியலையே, இன்னும் சினிமா நியூஸ்லயே வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஆச்சரியங்கள் நாளுக்கு நாள் நமக்கு வந்துட்டே இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்னைக்காவது சினிமா நியூஸ்ல இருந்து முழுசா விலகி முழுக்க அரசியல் நியூஸா மட்டுமே விஜய் அவர்கள் மாறுறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.